25 அன்றுதான் செலக்ஷன் கிரேட் எஸ்பி என்று ப்ரமோஷன் பெற்ற பிறகு கலந்து கொள்ளும் முதல் நிகழ்வு இது. அவர்களை வாருங்கள், வாழ்த்தரை தாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றேன். சென்னை மாநகரில் 48வது புத்தக கண்காட்சி தொடங்கி மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு நிறைய பேர் வருவதும் நிறைய புத்தகங்களை வாங்கி செல்வதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இது வருங்காலத்திலும் தொடர வேண்டும். இந்த நிகழ்வினை மிகச்சிறப்பாக மணிமேகலை பிரசத்தினுடைய லேனா தமிழ்வாணன் அவர்களும் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களும் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். என்னை மட்டும் யூனிஃபார்மில் வர சொன்னாங்க. நான் மட்டும் தான் யூனிஃபார்மில் வருமானு கேட்டேன். இல்லை நாங்கள் 2 பேருமே யூனிஃபார்மில் வந்திருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு துணையாக இருக்கிறார்கள். இங்கு வந்து இருக்கையை விட்டு சென்றவர்களை இருக்கையில் அமர வைத்து இருக்கையும் தட்ட வைத்த நமது பாடல் வாசிய கழகத்தினுடைய திரு லியோனி சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வு முழுவதும் இருந்து மிகச்சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி அமைந்திருக்கின்ற நீதிபதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவக்கோட்டையிலிருந்து சென்னை வந்த தமிழ்வாணன் சார் அவர்கள் தொடங்கிய நிறுவனம் 70 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் சங்க காலத்தில் எப்படி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்களோ அதுபோல இப்போ புத்தக திருவிழாக்கள் வைத்து இவரெல்லாம் தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாராட்டும்படி இவருடைய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. மேடம் சொன்ன மாதிரி வந்தோம் பார்த்தோம் என்று செல்லாமல் புத்தகத்தை வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். வள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு. அதை மேலோட்டமாக பார்த்தோம்னா படிக்கணும், படிக்கிற மாதிரி வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இடையில் ஒரு வார்த்தை இருக்குது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ கற்கக்கூடாத விஷயங்களும் இருக்குது அப்படின்னு இந்த மாணவ சமுதாயத்துக்காக இதை சொல்கிறேன். படிக்கிற வயசில் இங்கே இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, படிப்பதை மட்டும் வைங்க, வேறு விஷயத்தில் தலையிட வேண்டாம். செல்ஃபோன் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சியில் நிறைய குழந்தைகள் தங்கள் படிப்பு இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அறியாமலேயே அவர்கள் புகைப்படம் வேறு விதமாக சென்று நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அதிகமாக வரக்கூடிய குற்றங்கள் எல்லாமே என் ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய புகைப்படத்தை மாற்றி வைத்து விட்டார்கள் என்று ஆகிய இங்குள்ள பெற்றோர்களுக்கு காவல்துறை சார்ந்தவன் என்ற ஒரு காரணத்தினால் அந்த செல்ஃபோன் பார்க்குறதுலேருந்தும் சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுலேருந்தும் அவங்களும் தப்பிச்சிங்க. பெரியவங்களும் நிறைய தப்பு பண்ணுறாங்க. நிறைய ப்ரைஸ் வந்துருக்கு, பணம் வருது, பரிசு வருது, இனிஷியலாக ஒரு 10,000 ரூபா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோடிக்கணக்கில் இருந்தவர்களும் இருக்காங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, 1 பைசா இலவசமாக நமக்கு யார் தருவாங்க? அப்போ எல்லாமே மாயவலை. அதனால் இன்டர்நெட்டு அந்த முகத்திலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ எவ்வளவு கடைநிலை இருந்தாலும் ஒரு மனிதனை மிக உயரத்துக்கு கொண்டு வருவது கல்வி. கடையினையும் கடை தேர வைப்பது கல்வி. பல பேர் அந்த கல்வியினுடைய பெருமையை சொல்லியிருந்தாலும் நானும் காவல்துறை பாணியில் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள நினைக்கின்றேன். காவல்துறைக்கு நிறைய புகார் வரும், அடிக்கடி புகார் வரும். அதை விட அதிகமாக வர்றது காணவில்லை அப்படிங்கிற புகார் தான் காவல்துறைக்கு நிறைய வரும். பைக்கை காணல, வண்டியை காணல, மனைவி காணல, இப்படி எல்லாமே சர்டிஃபிகேட்டு காணல, இந்த மாதிரி நிறைய வரும். ஆனால் இந்தியாவில் காவல்துறை தொடங்கப்பட்டு 150 வருடங்கள் ஆகிறது. இதுவரை வராத ஒரு புகார், காணவில்லை என்று வராத ஒரு புகார், இனி எதிர்காலத்திலும் வராத ஒரு புகார் என்று சொன்னால் யாரும் காவல் நிலையம் வந்து நான் படித்தது காணவில்லை, என் அறிவை காணவில்லை, என் அனுபவத்தை காணவில்லை என்று புகார் தரவே போவதில்லை. அதனால் அந்த அழியாத செல்வத்தை முறையாக பெற்று நீங்களும் வளர வேண்டும், சமுதாயமும் வளர வேண்டும், இந்த உலகமும் மகிழ வேண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.